லெண்டல் ரிட்ரீட் நம்மளை புதுமைப்படுத்திக்கிற ஒரு காலம், ஆண்டவரோடு நம்ம இணைத்துக் கொள்கிற ஒரு காலம். எப்படி மரம் இலைகள் எல்லாம் கொட்டின பிறகு மீண்டும் அது இலை வர்றப்போ அது எவ்வளோ பசுமையாய் காணப்படுகிறது. அது ஒரு வசந்த காலம் என்று சொல்கிறோம். தபசு காலம், ஆண்டவரோடு நாம் இணைந்து காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு காலங்கள். சாதாரணமாக 1 மணி நேரம் ஜெபிக்கிறோன்னா இந்த 47 நாட்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஜெபிக்கணும். அந்த ஜெபத்துடைய நேரத்தை ஆண்டவரோடு கூட்டிக் கொள்ள வேண்டும். வந்தோடனே என்ன உணவுன்னு கேட்டேன். வேலூர்னா பிரியாணி தான் ஃபேமஸ்ஸு, இன்றைக்கி வெஜிடேரியன். அப்படி உணவு மூலம் நம்மை சிறுமைப்படுத்திக்கிற ஒரு காலம், ஆண்டவரோடு நம்ம இணைத்து கொள்ளணும். எனக்கு அப்படிப்பட்ட இந்த தபசு கால ரிட்ரீட்டில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். என்ன பேசலாம் நான் நினைக்கிறப்ப எனக்கு மத்தேயு 5:13-14 யூ ஆர் ஏ சால்ட் அண்ட் த வேர்ல்ட், யூ ஆர் லைட் அண்ட் த வேர்ல்ட். நீங்கள் உலகிற்கு உப்பு, நீங்கள் உலகிற்கு வெளிச்சம். ஒரு சிறப்பான வார்த்தை. இந்த உப்பை பற்றி சொல்கிறப்ப இந்த மெசேஜ் எடுத்தாலே எனக்கு ரெவன் திலக்கோட ஞாபகம் தான் எப்போவுமே எனக்கு வரும். இந்த உப்பை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லுவார். இந்த சால்ட்டு இந்த லைட்டு ரெண்டுமே எப்படி இருக்குது? ஒருவேளை இன்றைக்கி திருச்சபையில் நம்முடைய கேட்டகிஸ்டுடைய நிலைமை எப்படி இருக்குது? இன்றைக்கி எல்லாருமே ஐயர் ஆகணும்னு நினைக்கிறோம். இப்போ நான் நினைக்கலையா, பொடிக்காரர் கூட ஐயர் ஆகிட்டாரியா. பிஷப்புடைய பையன் கேட்பான், சொல்லுவான், மரியன் பட்டினமுடியங்கள்மா, அவன் தான் முதல்ல ஆரம்பித்தார். திருநெல்வேலியில் கொஞ்சம் கேவலமாக சொல்லுவான் பொடிக்காரன்வான், காசுலாம் வாங்கிக்கிறோம், அது வேற. அவன் கேட்டது கிடைக்கலன்னு சொல்லுவான், அது அவனுக்கு ஒரு திருப்தி. அதுவும் பட்டினமுடியெலாம் 2ஆம் நம்பர் அனுவான் ஒரு ஆள். இதெல்லாம் அவங்க டேஸ்ட், அவங்க வாங்குற வரையும் வாங்கிட்டு கிடைக்காதன்னைக்கு எதை சொல்ல இந்த உலகம். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. காய்க்கிற மரத்துக்கு என்ன வேணும்? கல்லறி வேணும். இப்போ இவருக்கே ஒரு ஆர்டினேஷன் கிடச்சிருக்குன்னா, இவருக்கே ஒரு அங்கி கருப்பு கயிறு முன்னால் போய் உட்கார்றாரு. நம்ம ஏன் ஆகக்கூட நிறைய பேர் இன்றைக்கி ஐயர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. மிஷினரிஸ், கேட்டகிஸ்ட். கடந்த நாளில் ஒரு திருச்சபையில் ஒரு ஊழியர் செக்ரட்டரியாக இருக்கிறாரு, ரிட்டையர்ட் ஆகிட்டார். கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆன பிறகு இப்போ எம்டிஹெச் படிச்சுட்டு இருக்கிறார். 62 வயது. ராத்திரி 12 மணிக்கு அவர்கிட்ட நானும் அபிநாத்தும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு இந்த ஆர்டினேஷன் கருப்பு கயிறு கட்டின்னு ரொம்ப ஆசை, எப்படியாவது வாங்கிடணும். ஏன்னா வீட்டில் போனால் முதல்ல சோறு கொடுக்குறாங்க, முன்னால் சேர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வாழ்க்கை. ஆனால் இந்த ஆயர்கள் கேட்டகிஸ்ட் நம்முடைய ஒர்க்கு என்ன? அழகாக பவுலடிகள் சொல்கிறப்போ 1 கொரிந்தியர் 12 வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான, இன்றைக்கி நமக்கு தேவையான ஒரு அதிகாரம். 1 கொரிந்தியர் 12. ஒரு மனிதனுடைய உடலை பற்றி சொல்கிறப்போ பிரெயின் செத்து போச்சுன்னா அவன் கோமா ஸ்டேஜ். ஆனால் அந்த பிரெயின் சாகலைன்னு பிரெயின் சொல்லுமா, நான் இல்லைன்னா உங்களால் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லும். கண்கள் சொல்லும், நான் இல்லைன்னா உங்களால் நடக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறப்போ பிரெயின் தனியாக செயல்பட முடியுமா? நம்முடைய கண்கள் தனியாக செயல்பட முடியுமா? நம்முடைய கைகள் தனியாக செயல்பட முடியுமா? நம்முடைய கால்கள் தனியாக செயல்பட முடியுமா? செயல்பட முடியாது. எல்லாம் இணைய வேண்டும். இதுதான் திருச்சபை. திருச்சபை என்பது திருச்சபையின் தலைவர், திருச்சபையின் செயலர், திருச்சபையின் பொருளர், திருச்சபையுடைய ஆட்சி மன்ற குழு, திருச்சபையுடைய செக்ஷன், பாடல் குழுவினர், அந்த யூத்து, பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், இப்படி ஒவ்வொரு ஃபெல்லோஷிப்பை இணைந்து திருச்சபை வழிநடத்த வேண்டும். அதுதான் திருச்சபை. அந்த திருச்சபையில் ஆண்டவர் முதலாவது அப்போஸ்தலர்களை நியமிக்கிறார். அப்போஸ்தலர்னா இயேசு கிறிஸ்து கொடுத்த சீஷர்கள். நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்து கூட இருந்துச்சுன்னா நம்ம சீஷர்களாய் மாறிடுவோம். பேதுருடிகளாக இருக்கும், யோவான் அடிகளாக இருக்கும், அந்திரியாருக்கும் என்ன வல்லமை இருந்ததோ அதே வல்லமை, அதே அபிஷேகம். 2வது தீர்க்கதரிசிகள்னு சொல்கிறார். ஃபுல்பீட்டில் இருந்துட்டு இன்ஜினியரிங் வந்திருக்காங்க. டாக்டர் டிஜே தினகர். யார் அந்த கமலா? ஆண்டவரை நீ இப்போ தொட்டு கொண்டிருக்கிறார். யார் அந்த ஜாஸ்மின்? நான் 5 ஜாஸ்மின், உடனே பச்சை சேலை கட்டியிருக்க ஜாஸ்மின் சொல்லுவார். உன் தலை டை அடிச்சிருக்கேன்னுவார். ஒரு அம்மா ஒரு பாளையத்தில் போயிருக்கப்போ ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் சொல்கிறாரு. அந்த ஒரு பாஸ்டருடைய அம்மா. அது இன்றைக்கி அந்த ரொம்ப பின்தங்கின ஒரு தம்பி, அந்த பாஸ்டர், அவனுடைய தம்பி கூட கொண்டாடு ஐயாவுக்கு வண்டி ஓட்டினான். அவங்க கிறிஸ்டின் ஆகும்னா அந்த அம்மா 9 மந்திரம், 9 சைக்கான கழுத்தில் கட்டியிருக்குமா.
அது அவன் அந்த அம்மாவுடைய தன்மை என்னென்னா வெத்தலையில் எழுதுமா, வெத்தலையில் ஆணி வச்சு எழுதுமா, வெத்தலை கை வச்சாலே கிழிஞ்சிடும், ஆணி வச்சு எழுதுமா. யார் வீட்டுக்குள்ளே போனாலும் அவங்க பேரை எழுதி அந்த வெத்தலையில் எழுதி அதனுடைய தொடையின் கீழே வச்சுட்டுனா அதை அந்த ஆள் அந்த இடத்த விட்டு அசைய முடியாது, அவ்வளோ பவராக. அவன் பேரை சொல்லுவான். பார்த்துருவோமேனு அந்த அம்மா போச்சு, அவர் பேர் சொன்னாரான். அந்த அம்மா பேர் சொன்னோன்னா அந்த அம்மா சொல்லுது, இதேமாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, இந்த அம்மா மஞ்சள் சேலை கட்டி, எத்தனை பேர் தான் மஞ்சள் சேலை கட்டியிருக்காங்க, சொல்லிக்கிட்டே வரப்போ சொல்லிக்கிட்டே இருக்குது. அவர் சொல்கிறாரு, அவன் தாலியில் 9 ஆவிகளை கட்டி வச்சுருக்கிற, இப்போ ஒன்று ஒன்றா அந்த முடிச்சு அவருக்கு பாருங்களாராம். பாளையத்தில் 35 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். இதுதான் தீர்க்க தரிசனம். 2வது போதகர்கள். திருச்சபையில் போதகர்கள் எப்படி இருக்கணும்? அதுதான் ஊழியர்கள். போதகரே இன்னும் போய் கேட்கலையா இயேசுவை பார்த்து? அடுத்து சொல்கிற அற்புதங்களும் அதிசயங்களும், அனாக்டிங் பவர், மிரக்கிள்ஸ், மார்வல்ஸ், ஒண்டர்ஸ் திருச்சபையில் இருக்கணும். இப்படி திருச்சபையுடைய ஏற்றத்தாழ்வுகளை 1 கொரிந்தியர் 12 சொல்கிறார். அதே தான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், கடவுள் ஒருவரே. இது சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கிறது. திருச்சபையில் நாம் போதகிற எல்லோரையும் மீட்கும் பொருளாக வந்தார். இதற்காகவே நாம் பிரசங்கி எல்லா மக்களும் நன்மை பெற வேண்டும் திருச்சபையில். இதுக்கு தான் நான் அப்போஸ்தலனாய் தீர்க்கதரிசியாய் நான் வந்திருக்கிறேன் சொல்கிறேன். ஒருவேளை இன்றைக்கி திருச்சபையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்கு? ஒரு காலத்தில் கேட்டிகிஸ்டுக்கு ரொம்ப மரியாதை திருச்சபையில். ஒரு 25 வருடங்களேன்னு ஒரு ஐயருக்கு 40 சர்ச் இருக்கும். 40 சர்ச்சு 2 சர்ச்சு டெத் ஆகிரும். ஒரு சர்ச்சில் இப்போ சென்னையில் சொல்லுவார், ஒரு பாடி அடக்கம் பண்ணிட்டு வந்தோன்னா அடுத்ததுக்கு ஜெபக்கூடத்துக்கு போனோம், அது ஜெபக்கூடத்துக்குன்னா அடுத்தது அடக்கத்துக்கு போனோம், அடுத்தது ஜெபக்கூடத்துக்கு போனோம். ஐயா வேலை செஞ்சுருக்காரு, அவருக்கு வேலை செஞ்ச அவருக்கு தெரியும். அதே மாதிரி சர்ச்சு பெரிய சர்ச்சு. அப்போ ஒரு சர்ச்சில் இப்படி இருக்கிறப்ப எத்தனை சர்ச்சுக்கு போகணும்? அப்போ இந்த கேட்டிகிஸ் தான் ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி ஒரு சர்ச்சு, ஒரு ஐயர் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாரு, கிரவுண்ட் ஃப்ளோராக வீடு இருக்கணும், ஒரு சர்ச்சாக இருக்கணும், ஒரு சர்வீஸ் மட்டும் தான் இருக்கணும், அதுதான் எனக்கு வேணுங்கிறார், அதுதான் என்னால் முடியுங்கிறார், அதுதான் என்னால் முடியுங்கிறார். இன்னொரு ஐயரை நான் எங்கள் சர்ச்சுக்கு கூப்பிட்றேன், வாயந்திரியா எங்கள் சர்ச்சுக்கியா, நீ வந்தால் எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்குன்னே. அவர் சொல்ல, உங்கள் சர்ச்சில் 1+4 என்னால் முடியாதுங்கிறார். ஆனால் அவன் அந்த காலத்தில் கொத்தப்பள்ளி மிட்டாலையோ அந்த கொல்லகுண்டாலேயோ பள்ளிப்பட்டிலையோ செங்கல்பட்டுலையோ ஒரு ஐயருக்கு எத்தனை சர்ச்சு இப்போ மனோவா சந்தோஷம் ஐயா இருக்காங்க, டபிள்யூ தாமஸ் இன்றைக்கி பேசிகிட்டு இருப்போம். 1+11ங்கிறார். நான் ஒரு சீனியர், எனக்கு 1+11 கொடுத்துருக்காங்க, ஆனால் அர்ப்பணிப்போடு நான் வேலை செஞ்சிகிட்ருக்கேன், நான் அதை பற்றி கவலைப்படலைங்கிறார். இன்றைக்கி அப்படிப்பட்ட இடங்களில் யாருக்கு பிரசங்கியாக இருக்குது, அந்த திருச்சி ஊழியருக்கு தான் நல்ல ஒர்க் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட நேரத்தில் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கேட்டகிரிஸ் கொஞ்சம் அமுக்கப்படுறாங்க. குருவானவர்கள், எங்களை இந்த மாதிரி அங்கி போட்ட குருவானவர்கள் கேட்டகிரிஸை கொஞ்சம் மட்டம் தட்டுறாங்க. அங்கே நில்லு, இங்கே நில்லு, நாங்கள் தான் எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நிறைய ஐயர் இருக்காங்க, என்னால் இந்த ஆள் வந்து இப்படி பேசுகிறாரு என்ன நினைக்கலாம். ஆனால் என்னுடைய கருத்து மட்டும்தான் நான் பதிவு பண்ண முடியும், மற்றவங்கள பற்றி கவலைப்பட முடியாது. இதை பற்றி நான் கடந்த நாளில் வாட்ஸ்அப்பில் கேட்குறப்போ, அப்படிப்பட்ட நிலைமையில் நீ எப்படி இருக்கிற கேட்குற. ஒரு எறும்பு 100 எறும்பு சேர்ந்து ஒரு யானையை கவுத்திடும். ஆனால் யானை தான் உலகத்திலே எடை அதிகம். ப்ளூவேல் திமிங்கலமும் யானையும் தான் எடை அதிகம். 12 ஃப்ளைட்டுக்கு எடைக்கு ஈக்குவலாம் ப்ளூவேலி. கிட்டத்தட்ட 3 கப்பலுக்கு எடைக்கு ஈக்குவலாக ஒரு யானை. இந்த யானையால் என்ன பண்ண முடியாது, அந்த எறும்பு என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. என்ன தான் பிஷப்பாக இருந்தாலும் அவரை பத்திரமா கொண்டு போகிறது யார்? டிரைவர். அந்த டிரைவரை பவிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண வேணுமே. முள்ளில் ஏற்றி ஐயா பஞ்சர் ஆகிட்டுனா என்ன பண்ணுவார்? நடந்தான் போகணும். அதனால் எனக்கு நிறைய டிரைவர் இருக்காங்க, நான் டிரைவரை பவிச்சிக்கிறதே இல்லை, திட்டுறதே இல்லை. ரொம்ப கோவம் வந்தால் தம்பி இறங்கிக்க, நான் ஓட்டிக்கிறேன், எனக்கு ஓட்ட தெரியுன்றேன், ஓட்டுவேன். அப்போ இந்த டிரைவர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து சொல்கிறார் பிளாக் பெல்ட் கராத்தே.
10 பேர் வந்தாலும் கும்பு இப்படி இப்படி அடிப்பார். ஆனால் ஒரே ஒரு வெறி நாய் விரட்டுறப்போ அவரால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு வெறி நாய் தான், கடிச்சா செத்து போவான். அப்போ அவனை காப்பாற்றுறதுக்கு அவன் முயற்சி பண்ணணும். ஒருவேளை இதே தான் முடிச்சுட்டு வந்து மளிகை கடையில் பூட்டாமல் வைக்கிற ஒரு பொருள் சால்ட். பூட்ட மாட்டாங்க. அந்த முன்ன இப்போ தான் பேக்கெட்டில் 1 கிலோ பாக்கெட் வந்துருது, 1/2 கிலோ பாக்கெட் வந்துச்சு கல்லுப்பு. அந்த தமிழரசு இலவசமாக கொடுக்குற பொருளில் ஒன்று. அந்த உப்பு மூட்டையை பிரித்து வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த மூடு கூட வைக்க மாட்டாங்க. ஏன்னா மாடு கூட சாப்பிடாது அந்த உப்பை. கடைக்கு வெளியே இருக்கும், கடைக்கு வெளியே இருக்கிறத யாரும் அதை எடுத்துப்பான். அதை விட தரித்திரியம் அவனுக்கு வேறு எதுவுமே இல்லையா அந்த உப்பு. ஆனால் அந்த உப்பு இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளோ தான் டேஸ்டியாக பண்ணாலும் தேவையான அளவு உப்பு போடலன்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? தேவைக்கு அதிகமாக போட்டுட்டா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? தேவைக்கு கம்மியாக போட்டுட்டா அந்த பொருளுடைய தன்மை எப்படி இருக்கும்? அதுதான் நீங்களும் நானும் இந்த சமூகத்தில் ஒரு ஊழியராக இருக்கிற நீங்கள் நானும் இந்த சமூகத்திற்கு எந்த அளவு நாம் நம்மை ஒப்பு கொடுக்குறோம்? ரொம்ப போய் ஒரு வீட்டில் போய் டச் பண்ணி அந்த வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி, இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த உப்பாக நம்ம போய் அதே நேரத்தில் அந்த வீட்டுக்கு நம்ம ஒரு பிரிவினை உண்டாக்குகிறோம். அப்போ நீங்கள் நானும் அந்த உப்பாய் எப்படி செயல்படுகிறோம்? அந்த உப்பு கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுவது, அந்த உப்பு சாரம் ஏற்றப்பட வேண்டும். அழகாக சொல்கிறார் பவுலடிகள். அந்த உப்பு சாரம் ஏற்றப்பட வேண்டும். அந்த உப்பு சாரம் ஏற்றப்பட வேண்டால் ஒன்றுக்கும் உதவாது. அந்த உப்பாய் நீங்கள் நானும் இந்த உலகத்திற்கு மாற வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் நானும் இருக்கிறப்போ திருச்சபையில் இருக்கிறேன்னா, இந்த திருச்சபையில் கிட்டத்தட்ட ராணிப்பேட்டை பார்ப்பதற்கு இவ்வளோ அழகான கட்டடங்கள் உள்ள இந்த பக்கம் பாருங்கள், பார்லிமெண்ட் மாதிரி எதுனா பார்லிமெண்ட் மாதிரியே இருக்குது அந்த பில்டிங்கு. இந்த பக்கம் பழைய சர்ச்சு இவ்வளோ அழகாக இருக்கிறப்பவே இன்னொரு புதிய பெரிய பிரம்மாண்டமான சர்ச். எத்தனை இடத்துல உட்கார்ந்து ஆராதிக்க இடம் இல்லை வேலூர் பேராயத்திலே. ஆனால் நம்ம அழகாக நம்மகிட்ட வசதி இருக்குது, கட்டியிருக்கோம். இங்கே பெல் கம்பெனி இருக்குது, நிறையா சம்பளம் வருது, கட்டிக்கிட்டோம். அதுதான் உண்மை. ஆனால் இல்லாத குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. இத்தனை கோடிக்கு சர்ச்சை கட்டுறதை விட எத்தனை சர்ச்சை அந்த கோடியில் கட்டினங்கிறது தான் முக்கியம். என்னுடைய கான்செப்ட் அது. என்னுடைய நெருங்கிய நண்பர் இருக்கார், எங்கே போனாலும் கோடிக்கணக்கில் தான் சர்ச்சை கட்டுவார். நான் கேட்பேன், அப்பா இத்தனை கோடியில் எத்தனை சர்ச்சைக்கு, 1 கோடியில் எத்தனை சர்ச்சைக்கு? 3 சர்ச்சை கட்டலாமா? குறைஞ்சது 4 சர்ச்சை கட்டலாமே. பொதுவாக அதுதான் என்னுடைய தாட்டு, அது அவருடைய தாட்டு, அது அவருக்கு வேதம். அப்படிப்பட்ட திருச்சபையுடைய மக்களுடைய தேவை என்ன? அந்த தேவைக்கேற்ற மக்களாய் நீங்கள் நானும் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமா? அந்த திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய திருச்சபையில் எத்தனை குடும்பங்கள், அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் என்ன? இன்னைக்கு திருச்சபையில் இந்த குடும்பம் வரல, இத்தனாவது சீட்டில் உட்கார்ந்துருப்பாங்க, கடைசிலேருந்து 4வது ரோவில் தான் பொதுவாக உட்காருவாங்க, அவங்க ஏன் இன்றைக்கி வரல? இல்லை 3வது ரோவில் உட்காந்துருப்பாங்க, அவங்க ஏன் வரல? இல்லை திருச்சபையில் வந்து வெளியே நிற்பாங்க, பயபக்தியாக நிற்பாங்க, அந்த குடும்பம் ஏன் வரல? அப்படிப்பட்ட ஒரு நம்ம அட்டண்டன்ஸ் எடுக்கிறோமா திருச்சபையில்? அந்த திருச்சபையில் அந்த மக்களை போய் ஏன் வரல, உங்களுடைய பிரச்சனை ஏன் வரல திருச்சபைக்குன்னு அவங்கள போய் நம்ம பார்க்குற மக்களாய் காணப்படுகிறோமா? இன்றைக்கி சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா போட்டால் கூட்டம் நிறையா வருது, அலமோதுது. மக்களுடைய நிறையா எல்லா சிஎஸ்ஐ சர்ச்சிலையும் பெரிய கூட்டங்கள் இருக்குது. இன்றைக்கி லுத்ரன் டிஎல்சியை விட சிஎஸ்ஐயில் தான் அதிகமாக வளர்ந்துட்டு இருக்காங்க நம்ம தமிழகத்தில். லுத்ரன் பெரிய, நம்ம தான் உங்களுக்கு 1709 ஜூலை 9 லுத்ரன் சர்ச் தான் வருது. ஆனால் இன்றைக்கி நம்முடைய வளர்ச்சி பரிமாண வளர்ச்சியாய் காணப்படுகிறது. பெரிய பெரிய கோடிக்கணக்கில் சர்ச்சு கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் மக்களை சந்தித்து மக்களுடைய தேவைகளை சந்திக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? மக்களுக்காக அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இதுக்கு மிகவும் முக்கியம் திருச்சபையின் ஊழியர் தான். ஏன்னா நீங்கள் இந்த சர்ச்சு மெம்பர், இந்த சர்ச்சில் இத்தனை வருஷமாக இருக்கிறோம், என் பிள்ளைங்க சர்ச்சுக்கு வரப்போகுது, என் பேரன் வரப்போகிறான், ஐயர் 5 வருஷம் இருப்பார், பிஷப்புக்கு ரொம்ப நண்பர்னா 6 வருஷம் இருப்பார், இல்லை 7 வருஷம் இருப்பார். பிஷப்புக்கு பிடிக்கலாம் 2 வருஷத்தில் போயிடுவார். பிஷப்புக்கு பிடிக்கலாம், கமிட்டிக்கு பிடிக்காது. அந்த பிஷப்பை சொல்ல, இயற்கையாக நடக்கிறத நான் சொல்கிறேன்.
இயற்கையாக அன்றைக்கி பிஷப்புக்கு பிடிச்சவர்னா அவர் கமிட்டியில் என்னன்னாலும் சொல்லலாம். பிஷப்புக்கு அந்த சேர்மனை பிடிக்கல, கமிட்டியில் ஒன்றுமே பேச முடியாது. செக்ரட்டரி போய் போட்டு கொடுத்துருவார், அவரை தூக்கிடுவார். இதுதான் இன்றைக்கி நிலமை. ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துக்கிட்டேன். நான் நெட்லலாம் டவுன்லோட் பண்ண தெரியாது, நெட்டில் மூவ் பண்ண தெரியாது. ப்ராக்டிக்கலாக நான் சந்திக்கிறது இது. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் 1 கொரிந்தியர் 12 படி வாழ்ந்தால் அதை எழுதிட்டு தான் 1 கொரிந்தியர் 13க்கே அவர் போகிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதில் எல்லாமே ஒழிஞ்சிடும். அன்பு தான் நிற்கும். மற்றெல்லாம் கைத்தாளம், லவ், சேரிட்டி. அந்த சேரிட்டி நம்மகிட்ட இருக்கா? அந்த சேரிட்டிக்கு நம்மகிட்ட இருக்க வேண்டியது ஹம்பிள், தாழ்மை. நான் கேட்டகிஸ்ட்டு 35 வருஷமாக எங்கள் அப்பா அந்த சர்ச்சுக்கு வெட்டி கொடுத்தாரு. நான் 30 சர்ச்சுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன். நான் அந்த சர்ச்சுக்கு இத்தனை சேர் வாங்கி கொடுத்துருக்கேன், கீபோர்டு வாங்கி கொடுத்துருக்கேன். நான் தான் ஆளினால் என்னைக்கு அவன் சொல்லிட்டானோ முடிஞ்சது அவன் கதை. ஆண்டவர் அன்னைக்கு ஆணி அடிச்சிட்டார். அவனுக்கு வேறு யாருமே ஆணி அடிக்க மாட்டாங்க. அந்த பெருமை திருச்சபையில் எப்போவுமே எந்த மனிதனுக்கும் வரக்கூடாது. கடந்த நாளில் வாட்ஸ்அப்பில் கேட்டேன், சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே ஆண்டவர் ஃபுல் ஃபீட்டில் இருக்கிறாரு, ஆண்டோடைய சரீரமும் ரத்தமும் வச்சுருக்கு, நீ அங்கங்கே நடக்கக்கூடாது. அந்த ஆண்டோடைய சரீரம் ரத்தமும் அதில் வச்சதாலே கடவுள் அங்கே வந்துட்டாராம். ஆண்டவர் அதில் உட்காந்துட்டாராம். உட்காந்தா உன் எஜமான் இருக்கிறப்ப நீ உட்காந்து நிற்பியா, நடப்பியா, ஓடுவியா, பிஷப் முன்னால் பேசுவியா, இல்லை சிஎம் முன்னாலே நொன்னையால் பேச முடியுமா? பழைய நம்முடைய சிஎம் அன்புக்குரிய அன்பு சகோதரி திறமையானவங்க. யாராவது எப்படி நிற்பாங்க? ஒருத்தருக்கு மந்திரி போஸ்ட் எடுத்துகிட்டு அந்த அம்மா. இப்போ அந்த அம்மா இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவன் என்ன பண்ணாருன்னா, வெயிலில் அந்த அம்மா பார்த்தோன்னா வெயிலில் போய் நின்றுவார் செருப்பு இல்லாமல். இப்போ சாம் மாமா என்கிட்ட ஐயா செருப்பு போடு, கால் சுடுதுங்கிறார். அதேமாதிரி அவன் வெயிலில் போய் நின்றுட்டா கால் அப்படியே கொதிக்கிறான், ஆடுறான். அந்த அம்மாவை பார்த்து வணங்கிட்டே நிற்கிறான். பார்த்தாரு, ஏன்னா இவனை போய் நம்ம மினிஸ்டர் எடுத்துட்டோம், இவ்வளோ நல்ல பையனாக இருக்கேன்னு திரும்ப கொடுத்துருச்சு ஒரே மாதத்தில். உலக பிரகாரமாக அழிஞ்சு போகிற ஒரு சொத்துக்கு அப்படி இருந்தால், வானத்தின் படைத்த ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? கடந்த நாளில் நான் வாசிக்கிறப்போ ஒரு மெசேஜில் சொல்லிப்போம், அந்த ஆண்டவர் எவ்வளோ வல்லமை வருதுமா, பூமியும் ஆகுது, எல்லாமே ஆகுதுப்பா. அதை தவிர அவர்கிட்ட அவர் தான் எல்லாமே. அவர் சொன்னால், அவன் கடவுள் சொன்னால் எல்லாமே நடக்கும். எரிகோ பட்டணத்துக்குள்ளே போகிறப்போ அந்த மக்கள்கிட்ட மத்தியில் அந்த ராகாப்புங்கிற அம்மா சொல்லுது, கடவுள் எவ்வளோ வல்லமுள்ளவர். காலையில் கையை வச்சு தொட்டாருங்க, செங்கடல் திறந்ததுங்க. ஏதோ தண்ணி கிணத்துக்குள்ளே கசப்பு வந்துச்சு, கல்லை தூக்கி போட்டார், மாறாமன் தண்ணீராக மாறிடுச்சு. மக்களுக்கு தண்ணி இல்லைன்னு அப்படி போய் நின்னார். அங்கே ஒரு தட்டினார், கண்மலையிலேருந்து தண்ணி வந்துச்சுங்க. 70 பேரிச்ச மரங்கள், 12 நீரூற்றுகள் வந்துச்சு. இவ்வளோ வல்லமுள்ள ஆண்டவர் என்கிட்ட வந்துட்டார். அடுத்தவன் சொல்கிறான். ஆனால் அவரை ஆராதிக்கிற அந்த மக்களுக்கு விசுவாசம் இல்லை, நமக்கு விசுவாசம் இல்லை. அந்த அம்மா சொல்லுது ரொம்ப தெளிவாக. அந்த ஆண்டவற்றை நம்ம ஹம்பிளா, கேட்டகிஸ்டோ, நீங்கள் மிஷனரியோ, நீங்கள் பைபிள் அம்மாவோ, யாராக இருந்தாலும் ஆண்டவற்றை நம்ம ஹம்பிள், ரொம்ப தாழ்மையாக. எப்படி தாழ்மைன்னா, ஒரு சகோதரி வந்தாங்க, 6 மணி சர்வீஸு. 6 மணிக்கு ஐயா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உங்கள் மிஸ்ஸஸ்க்கு உடம்பு சரியில்லை, டபிள்யூ தாமஸ் ஐயாவுக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி, ஐயா வந்துருங்க 6 மணிக்கு, ஒரு கொஞ்சம் பலவீனா, நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் வாங்க, செகண்ட் சர்வீஸ்க்கு இன்னொருத்தர் வர, அவர் வெளியில் இன்னொரு 11 சர்ச் இருக்கிறதால போகிறார். அதே மாதிரி 6 மணிக்கு ஒரு செய்தியாளர் வர சொன்னார். அவர் என்னை மாதிரி லேட்டாக வரல, டைமுக்கு வர்றவர். 5:55 வந்துட்டார். 5:50 அந்த ப்ரெஸ்ஸிங்காக டிப்டாப்பாக நல்லா ட்ரெஸ் பண்ணி, டை கட்டி, நல்ல ஷூ போட்டு, நல்லா அழகாக பவுட்ரு போட்டு, செண்டு போட்டு, இங்கே அடித்து அப்படி பின்மா வந்தார். அவர் ஒரு மாருதி 800 காரு, 3.25 லட்சத்துக்கு ஒரு காரு 4 வருஷத்துக்கு மேலே வருது. இப்போ என்ன விலைன்னு தெரியல, ரொம்ப நாள் அந்த சீனுக்குள்ளே போகல. அந்த காரில் அப்படி பந்தாவாக இறங்கி உட்காந்தார். ஒரு சகோதரி ஆல்ட்ரு தொடங்குது, சேரை தொடங்குது. அது அந்த சுடிதார் போட்டிருக்கு, அந்த சால் எடுத்து இப்படி கட்டியிருக்கு. வேர்வை வடிது, வேர்வை தொடச்சி கரையை வச்சு தொடச்சிக்கிட்டே இருக்குது. அவர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். ஐயோ பாவம், வாலிய பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுது, எந்த அளவுக்கு ஒரு ஏழையான பிள்ளை,
எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துடைக்குது, எப்படி ஏழை என்ன அந்த பல்லை பார்த்து அவர் ரொம்ப அப்படி சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருந்தார், அழுதுகிட்டே இருந்தார். 6:55 7 மணி சர்வீஸ். அந்த பாப்பா முடிச்சுட்டு வெளியே வருது. உடம்புலாம் அழுக்கு, நனைஞ்சிருக்கு, தண்ணி வச்சு நனைஞ்சி, சுடிதார்லாம் நனைஞ்சிருச்சு, வேறு உடஞ்சிருக்கு, தலைமுடியெலாம் அப்படி இருக்குது. வந்தோடனே பையை திறந்தார். அன்றைக்கி 2000 நோட்டு, நம்ம நோட்டு இருந்தது. ஒரு 2000 நோட்டு எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்தார். 2000 கொடுத்தேன்னா, நோ தேங்க்ஸ் அங்கிள், நோ தேங்க்ஸ், எனக்கு வேண்டாம் அங்கிள். வாங்கவே இல்லை, வேகமாக போச்சு. அங்கே ஒரு பென்ஸ் கார் நின்றுச்சு. 3.25 கோடி அந்த காரோடைய விலை. திறந்துச்சு, சீட்டில் உட்காந்து சல்லுன்னு போயிடுச்சு. பென்ஸு காருன்னா இங்கேருந்து மாறி 800 5 நிமிஷம் கழிச்சு பிக்கப் ஆகும். அது 5 செகண்டில் பிக்கப் ஆகி போயிடும். உடனே அப்படி ஒன்று அந்த இப்படி இருந்தது. பென்ஸ் காரில் ஓட்டிட்டு போ, டிரைவர் போலுக்குன்னு நினச்சிக்கிட்டார். குருவானவர் வந்தார், குயிஸ் தீஸ்தினார். அந்த காரை பாப்பா, அந்த கார் பாப்பாவா டிரைவரான்னு கேட்டார். இல்லைங்க, அந்த பொண்ணு காரு தாங்க, அது பணக்கார பொண்ணு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சில் வந்து அப்படி துடைக்கும்னாரு. இப்போ 2000 நோட்டு என்ன ஆச்சுன்னு இவருக்கு தெரியல. இவர் டையெல்லாம் அவுந்துருச்சு, தன்னாலே டையெல்லாம் அவுந்துருச்சு. நாம் திருச்சபையில் ஒரு சாதாரண பெண்ணை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம்? அழகாக சொல்லுது, பொன் மோதிரம், மினுக்கான வஸ்திரம், தரித்தவங்களுக்கு சிச்சுக்கள் வரப்போ சைடில் சேரு, அவன் அங்கி போடாட்டாலும் ஆல்டருக்குள்ள வரலாம். ஒரு ஏழை எங்கே நிற்கணும்? வெளியே நிற்கணும். அவனை நீ அப்படி சொல்கிறேன். பிஷப் அவர் ஐயராக இருக்கப்போ எங்கள் சர்ச்சில் 3 நாள் கன்வென்ஷன் பேசினார். அப்போ சொன்னார், என்றைக்கு உங்கள் சர்ச்சில் வெளியே இருக்க பிச்சைக்காரன் சர்ச்சுக்குள்ளே வரானோ அன்னைக்கு தான் உண்மையான கிறிஸ்தவனார். அடுத்து ஒரு சர்ச்சு டெடிகேஷன், தேவபிரசாத் ஐயா கெட்டி டெடிகேஷன். நான் அதுக்கு முந்தின இன்னொரு இதை டெடிகேஷன் முடிச்சேன்னா என்னை வாங்கன்னு என்னை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனேன். அங்கே சொன்னார், நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, செருப்பை வெளியே ஊற்றுறீங்க, ஆனால் செருப்பை மட்டும் இல்லை, உங்கள் பெருமையை அங்கே ஊற்று வச்சுட்டு வாங்க. செருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் பெருமையை வச்சுருவாங்கன்னு புல்றப்பாக்கம் பக்கத்தில் இந்த திருவள்ளூருக்கு பின்னால் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் ஒரு சர்ச்சில் சொன்னார். பொதுவாக நாம் என்னைக்கு நம்மை ஹம்பிள் பண்ணுறோமோ, ஐயர் சொன்னாருங்க, தோத்திரம் சொல்லிட்டு போகிறாரு, பிஷப் சொன்னார் சொல்லிட்டு போகிறாரு. வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 119:33, என்னது பிரமாணங்களின்படி நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? உபாகம் 28, நான் உனக்கு விதிக்கிற கட்டுகளை கருத்தாய் கை கொள்வாயானால் உலகத்துள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஆண்டவர் கொடுத்த கட்டளை சங்கீதம் 32:8, நான் உனக்கு ஐ வில் டீச்சிங் யூ, ஐ வில் கவுன்சிலிங் யூ சொல்கிறார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உண்மையில் கண்ணை வைத்து சொல்கிறேன். உனக்கு என்னென்னா, நீ என்கிட்ட ஹம்பிள் பண்ண, நீ உன்னை தாழ்மைப்படுத்து. பெருமை உள்ளவருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். எப்போ நான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எந்த மனுஷன் தன்னை உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான். இயேசு சிலுவையின் லெந்து காலத்தில் பிலிப்பியில் சொல்கிறப்போ தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரணம் பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். தன்னை எம்டி பண்ணிட்டார், எல்லாம் எம்டி. வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகலை, ஏடிஎம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஓப்பன் ஆகலை, கையில் இருக்க காசெல்லாம் காலியாகிட்டு ஒன்றுமே இல்லை, எம்டி, வேறு வழியே இல்லை. அடிமையாக ஒப்பு கொடுத்தாராம். என்றைக்கு அப்படி நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ, யாராக இருந்தாலும் நீங்கள் உயர்த்தப்படவில்லை என்றாலும் உங்கள் பிள்ளைகள் உயர்வான நிலைக்கு ஆண்டவர் அழைத்து செய்வார். அந்த ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அந்த ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாக உயர்த்துவார், நிச்சயமாக ஒரு உயர்த்தும் ஆண்டவர். நான் இதை எழுதுகிறப்போ திங்க் பண்ணுறப்ப எனக்கு மரியன் உபதேசியாருடைய ஞாபகம் தான். இந்த சென்னை பேராயத்தில் எம்டிசி மெம்பருடைய வேல்யூ 3 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் திருச்சபையில் எடுத்த பிறகு ஒரு நாள் கூப்பிடுவாங்க. 3 நாளும் கறியும் சோறு கூப்பிடுவாங்க, ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. பாஸ்டேட்டில் 10,000 ரூபா பணம் வாங்கிட்டு ஒரு 2,000 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. 3 நாள் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. அதோடு முடிஞ்சு போச்சு அந்த வேல்யூ. எம்டிசி அதோட முடிஞ்சு போச்சு. இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை போனீங்கன்னா கவுன்சில் மெம்பருக்கு ஒரு தனி மரியாதை, ஒரு கெத்து.
திருச்சபையில் செக்ரட்டரி ட்ரெஷருடைய கவுன்சில் மரியாதை, கவுன்சில் மெம்பருக்கு ரொம்ப ஒரு கெத்து, பயங்கரமான கெத்து. உள்ளே இருந்தானா ஐயர் கவுன்சில் மெம்பரை சொல்லணும்னா ஐயர் தொலைச்சிருவான். அந்த கவுன்சில் மெம்பர் பிஷப்பும் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அதனால் இப்போ அதுக்கு லட்சக்கணக்காக செலவு பண்ணிட்டு வர்றாங்க. 10 லட்சம் செலவு பண்ணுறாங்க, 20 லட்சம். உங்களை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க, இன்றைக்கி உங்களை மாற்ற போகிறாங்க, என்ன பண்ண போறீங்க, இங்கே 50,000 இப்போ ஆகணும்னு சொல்லி சும்மாவே வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கான். நம்மளும் பயப்படுறோம். அந்த கவுன்சில் மெம்பரும் அந்த 7,000 பனையடி பெட்டி, மிஷினரிகள் குதிரை கட்டின லாயங்கள்லாம் இருக்குது. அங்கே தான் ரேக்லன் துறை கட்டின வீடு இருக்குது. 150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின மண் வீடு, ஓட்டு வீடு. கல்லறைக்குள்ளே தான் இடம் கொடுத்தாங்க ரேக்லன் துறைக்கு. அந்த துறை அங்கே தான் அவர் வீடு கட்டினார். அந்த சர்ச்சு ஊருக்கு கிழக்க அதுக்கும் பின்தங்கின ஒரு பகுதி. இப்போ நம்முடைய இது 4 பகுதி: பிராமணர், சத்திரியர், சூத்தியர், வைசியர், அதுக்கப்புறம் அருந்ததியர், கால் பாதம். அந்த பகுதி அங்கே தான் அவருக்கு வீடு. அந்த மரியாதை உதவி செய்யார். அவர் சர்ச்சு கேட்டகிஸ்ட். கையெல்லாம் இப்படி மடங்கியிருக்கோம், இந்த கொஞ்சம் ஒரு மாதிரி கையெல்லாம் மடங்கியிருக்கோம். அவருக்கும் அந்த எம்டிசி மெம்பருக்கும் ரொம்ப பிரச்சனை. எம்டிசி மெம்பர் கொஞ்சம் உயர்ந்த ஜாதி. நான் உயர்ந்த ஜாதின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார், கடவுள் சொல்லலை. வேதத்தில் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் கொலோசியரில் 3:11, கலாத்தியர் 3:28 கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் நம்ம தான் ஊரை ஏமாத்துறதுக்கு, தன்னுடைய பதவியை காப்பாற்றுறதுக்கு ஜாதியை சொல்லிக்கிட்டு அலைகிறோம் தலைவர்கள். அதுக்கு நம்ம கூஜா தூக்கிட்டு அலைகிறோம். நிறைய பேர் இயேசு கிறிஸ்து இப்போ நிறையா தலைவர்கள் முதலமைச்சர் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு ஜாதியோடைய தலைவருடைய ஃபோட்டோ பைக்கில் வச்சுக்கிறோம். பெருமை. நிறைய பேர் மெசேஜில் ஜாதியோட பேருடைய அந்த பெருமை, அவரை தான் பிரசங்கம் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஜாதி தலைவர் சொல்லாத தலைவர்கள் நிறைய பேர் இல்லை. அவர் தான் கிறிஸ்துக்கே வாழ்வு கொடுத்தா, அவரெல்லாம் கிறிஸ்துவே இல்லைன்னு ஒரு சிலர் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. மெசேஜில் ஒரு ஜாதி தலைவர் இல்லாத பேர், பேசாத தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஒரு சில ஆயர்கள் ஜாதியோட தலைவர் பேசாமல், பேரை சொல்லாமல் அவங்க மெசேஜே இருக்காது. உங்கள்கிட்ட அப்படி இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரியவர், லார்ட் இஸ் கிரேட். ஒரு தேவனாய கர்த்தருக்கு மட்டும் பயப்படு. மார்க் 12 வாசிக்கிறப்போ 3 ஸ்டெப்பு. அந்த செடி குத்தகை விட்டுட்டு போகிறார், குத்தகத்தை இல்லைன்னா கொன்று போட்டுருந்தார். வரி கொடுக்குறது நியாயமானு கேட்குறான். மார்க் 12 ராயனுடைய ராயனுக்கு கொடுங்கிறார். மறுபிறவியில் யாருக்கு சொந்தம்னு கேட்குறாங்க. பிறப்பில் சொந்தம் கொள்ள முடியாதுங்கிறார். அப்போ அந்த வேதபாரர், நீங்கள் சரியாக நிதானிச்சு சொன்னீங்க. வேதபாரர் சொல்கிறார், நல்ல சர்டிஃபிகேட். கடந்த முந்தா நாள் வாசித்தேன் திரும்ப அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தை. நல்ல சர்டிஃபிகேட். இப்போ நான் என்ன செய்யணும்? அங்கே இஸ்ரவேலை கேள், தேவனாய கர்த்தர் ஒரே ஒரு கடவுள் தான். நம்ம நிறைய பேர் ஜாதியை பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். எந்த ஜாதியும் கொண்டு போக முடியாது. எந்த ஜாதியும் நிறைய தலைவர்கள் பேராயரோடு திருச்சபைகளுக்கு நடந்து போகிறப்போ ஒரு சில ஜாதி தலைவர்கள் சில நம்ம ஐடி பண்ணுறது, நம்ம ஊருக்கு வெளியே ஒரு ஜாதி தலைவர் இருக்கும். கப்பலொட்டிய தமிழன் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை இருந்தால் அந்த ஜாதிக்காரங்க அங்கே இருக்காங்க. காமராஜர் சிலை இருந்தால் அங்கே அவர் அங்கே இருக்கார். பாபி அம்பேத்கர் இருந்தால் அவர் அங்கே இருக்கிறார். காந்தி இருந்தால் பொதுவான மக்கள் கொஞ்சம் இருக்காங்க உங்களுக்குன்னு நினச்சிக்கணும். இப்போ இந்த ஜாதிக்காரங்க அந்த ஜாதி தலைவர்களுக்கு இறங்கி மாலை போடுறாங்க தலைவர்கள். அதுவே ஒரு சிலர் போடுறப்ப எனக்கு பயங்கரமான கோபம் வரும். என்ன பண்ணுறது? அப்படி அந்த மனிதர் ஜாதி வெறியில் அவனை ரொம்ப தொல்லை பண்ணுறார். அந்த உபதேசியாரை 3 மாதம் ஒருக்க தான் குருவானவர் வரார். வெள்ளைக்காரன் தான் குருவானவர், அடிக்கடி வர முடியாது. நீங்கள் இன்றைக்கி 7,000 பண்ண போனாலும் கோயில்பட்டியோ சாத்தூரோ சிவகாசியோ போகாமல் 15 கிலோமீட்டர் அங்கேருந்து போனால் தான் 7,000 பண்ணை. 7,000 பண்ணையிலேருந்து 15 கிலோமீட்டர். நான் கடைசி 5-6 வருஷத்துக்கு முன்னால் போனேன். 15 கிலோமீட்டர் போகிறப்போ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல். ரோடே இல்லை. ஐயர் வர்றதே ரொம்ப ரேரு. கம்யூனியன் சர்வீஸ். ஐயர் வரப்போகிறாருங்க. நான் அவர் இந்த உதவி சேர போய், சாரியா நீங்கள் மன்னிச்சுங்க, இந்த வாரம் சண்டே ஐயா வராங்க, நீங்கள் வந்துருங்கன்னு சொல்கிறாரு.
அவர் போடான்னு திட்டுறாரு. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பார்க்குறப்பெல்லாம் சொல்கிறாரு. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பிடிச்சி அவரை அடிச்சிட்டார். கேட்டகிரிஸ்டர் சரியான அடி அடிச்சிட்டார். அவர் அடித்தாலும் சனிக்கிழமை அவரை பார்த்து சொல்கிறாரு. ராத்திரி போய் பார்த்து சொல்கிறாரு. அவர் தொல்லை தாழ முடியல. சண்டே ஐயர் வந்துட்டார். சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் போயிருக்கு. பரமபிதாவை உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாங்கள் தீமையை விட்டு பாவ மன்னிப்பு சொல்லியாச்சு. அப்புறம் அந்த எல்லாம் பிதாவே நீ பரிசுத்தர், நீ தோத்தரிக்கப்பட்டவர், நீ மனிதர்கள் உருக்கமாய் அன்பு வந்து ஒரே பேரான குமாரனை தரித்து கொள்ளவும் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ தாழ்மையில் ஜெபம் வந்தாச்சு. இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் சுயனை நம்பித்து பந்தியில் சேர துணியாமல் ஆண்டோடைய இழக்கத்தை அளவற்றை நம்பி சேர்கிறோம். உங்களுடைய வேசின்கள் துணிகளில் பொருட்கள் நாங்கள் பாத்திரம்லாம் ஜெபமும் வந்தாச்சு. இன்னும் டிசி மெம்பர் வரல. இப்போ உபதேசர் கம்ப்ளைண்ட் வாங்க கஷ்டம், வாங்கலை. அவர் வரல, எதிர் வீடு தான். உடனே அந்த வீட்டில் போய் நின்று அழுகிறார். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான். அப்படி எதிரில் நின்று அவர் அழுது அந்த அவரை கூப்பிட்றாரு. அவர் உள்ளேருந்து கதவை மூடிக்கிட்டார், தொல்லை தாழ முடியாமல். அப்போ தான் அவர் பாடுறார். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா, தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீஷர் குறைத்தீர், பாவக்கேட்டை கூறு, ராம்போஜன பண்டிதனி சேரு, சாவுக்குரிய பாவமுள்ள லோகம் தன்னில் மனை வைத்து அந்நியனாகாதே, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. இந்த பாட்டை பாடினாரா? அவர் பாட ஒரு கண்களிலிருந்து அப்படியே அழுகை தண்ணீர் நனைந்து அவர் சாதாரண ஒரு வெள்ளைச்சட்டை போட்டிருந்தார். கையில் கொஞ்சம் மடங்கிருக்கும். ஏழை ஒரு வாத்தியார், டீச்சர். அந்த சட்டை இல்லாமல் அந்த கண்ணீரால் நனைஞ்சிட்டான். இப்போ கம்மியை முடிய போகுது. ஆண்டோடைய மெசேஜ் ஜெபா க்ளோசிங் ப்ரேயர் வரப்போகுது. அப்போ அந்த கதவை திறந்து அந்த மனிதர் வந்து இந்த மனிதனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோம்? நீங்கள் 7000 பண்ண போனீங்கன்னா அந்த இடத்த போய் பாருங்கள். அங்கே 4 பேர், அதாவது பேரண்ட்ரூப் கல்லறை எங்களுடைய பகுதியில், எங்களுடைய எப்படி ஊரிஸ் காலேஜ் இங்கே இருக்கோ, எப்படி சென்னையில் கவுடி ஸ்கூல் இருக்கோ, அதேமாதிரி மங்களாச்சுரண்டை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் இருந்த ஊரில் பேரண்ட்ரூப் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அது இல்லைன்னா 150 கிலோமீட்டருக்கு மனுஷன் இருந்திருக்க மாட்டான், ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டான். அவர் அந்த கொரோனா மாதிரி அன்றைக்கி காலராவில் செத்துட்டார். அவர் மனைவி செத்துச்சு. 2 பிள்ளைகளை வந்து ஊரில் விட்டுட்டு வந்து இவர் சிவகாசியில் செத்து போனார். பேரண்ட்ரூப் மிஷனரி தன் வாழ்வை அர்ப்பணித்தார். அவருடைய கல்லறையும் மரியன் உபதேசியார் கல்லறையும் இன்னும் 2 பேருடைய கல்லறை அங்கே இருக்குது. அந்த எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய சகோதரர் கட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னால் 8 லட்ச ரூபா செலவில். ஏன்னா எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர் அவங்க. இல்லைன்னா அந்த பகுதியை நாங்கள் இல்லை. கவுடி ஸ்கூல்லனா இன்றைக்கி இருக்க தலைவர்கள் நிறையா குருவானவர்கள் அங்கே இல்லை. இன்றைக்கி ஊரிஸ் காலேஜில்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் இந்த பக்கம் அரக்கோணம் திருவள்ளூர் வரை ஊரிஸ் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட் தான் இருந்திருக்காங்க. அன்றைக்கி கடந்த நாளில் ஆண்டு விழாக்கு அருமையான ரெவரண்ட் மேனன் என்னை அழைச்சிருந்தார். மேனன் அந்த மிஸ்டருடைய 186வது ஆண்டு விழாக்கு என்னை அழைச்சிருந்தார். அதுக்கு அவர் அந்த வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தார். அவர் என்ன பண்ணார், தன் வாழ்வே தன்னுடைய சொந்த பணத்தையே கொடுத்து அந்த இடத்த 35 ஏக்கர் வாங்கியிருக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் இல்லாமல் வாங்குகிற சம்பளத்தில் எத்தனை இடம் சர்ச்சுக்கோ இல்லை ஹாஸ்டலுக்கோ கட்டி கொடுத்துருக்குறோம். இந்த இடம் எனக்கு கிடைச்சா அதில் ஒரு 99 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு நான் காலத்தை ஓட்டிடுவோம். இன்றைக்கி நிறைய பேர் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் தான். நாம் எப்படிப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதையில் நம்முடைய அர்ப்பணிப்பு ஹம்பிள். ஏன்னா குருவானவர் ஃபஸ்ட்டுங்கிறோம், அடுத்து செயலர், பொருளர். எங்களை மாதிரி ஒருத்தரை ஐயர் கூப்பிடுவார். அந்த ட்ரெஷரரும் செக்ரட்டரி கேட்பாங்க, ஐயா நீங்களே நல்லா பேசியிருக்கீங்க, நீங்கள் ஏன் அவரை கூப்பிடுங்கன்னு. ஏன்னா வந்தவருக்கு ஒரு 3000 ரூபா காணிக்க வைக்கிறாரு பாருங்க.
அது கொடுக்க முடியாமல் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு இவர் இப்படி சொல்கிறார். இன்றைக்கி தான் நிலைமை. வந்தவர் எப்படி பேசுகிறாரோ, ஆனால் அவருக்கு 2000 1000 500 அங்கேயே துவச்சி போடவே 700 ஒரு ஐயர் தெரியும், ட்ரை கிளீனர்ஸில் அங்கேயே கொடுத்தவங்க 700 துவச்சி கொடுத்து அயன் பண்ணி ஆங்கரில் மாட்டி பிளாஸ்டிக் கவர் போட்டு கொடுப்போம். எங்கள் அபிநாத் ஐயரை தான் போடுறார், பெரிய கோயிலில் இருக்கார். ஏன்னா ஏசி சர்ச்சு பார்த்தீங்களா, பெரிய கோயில், 4 கோயிலும் ஒரு வருஷத்துக்கு 60 லட்ச ரூபா 70 லட்சம் இடம் வாங்கிட்டே இருக்காங்க அந்த கோயிலில். பள்ளிக்கண்ண அவருடைய கிளை சர்ச்சில் யூனிட்டு. இப்போ என்னை கூப்பிட்டு ஒரு பிட்டை போட்டாங்க, இடம் வாங்கி கொடு, பக்கத்தில் வாங்கியிருக்கோன்னு. இன்றைக்கி எத்தனை பேர் இடம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்? மரத்தடியில் எத்தனை பேர் இருக்கான்? சுவிசேஷம் இல்லாமல் எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கான்? அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. ட்ரெஷரர் செக்ரட்டரி மனசு வராது. சேர்த்து வைப்பாங்க, அவங்க பண்ணி போல் சேர்த்து வைப்பாங்க. அடுத்து வர ஐயரும் செக்ரட்டரியும் அடிச்சுட்டு போயிடுவான், எல்லாத்தையும் முடிஞ்சிடும். ஆட்டோன்னு எம்டி ஆக்கிட்டு விட்டு போயிடுவான். இவன் வாழ்னு கத்துவான். இறைக்கிற கிணறு மட்டும்தாங்க சுரக்கும். தயவு செஞ்சு ட்ரெஷரர் செக்ரட்டரி இங்கே இருக்கீங்க அங்கே இருக்கீங்க சேர்த்து வைக்காதீங்க. என்எம்எஸ்க்கோ ஐஎம்எஸ்க்கோ இல்லை உங்கள் பேராயத்தோடு இணைந்து எங்கள் கோயிலையே அந்த இடத்துல நீங்கள் கோயில் கட்டுங்க, உங்கள் காணிக்கை பெருகிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. அதை விடுறதில்ல. அது ஐயரோட நான் தான் பெரிய ஆளுன்னு செக்ரட்டரி சொல்லிகிட்டு இருக்காரு. 2 பேருக்கும் இந்த மோட்டிவ்லேயே போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி போகணுங்கிறது. நான் 30-35 வருஷமாக செக்ரட்டரியாக இருந்தேன். எந்த ஐயர் கூட நான் சண்டை போட்டதே இல்லை. அவங்களும் என் கூட சண்டை போட்டதில்லை. என்னையும் ரொம்ப மரியாதை வச்சுருப்பாங்க. நானும் அவங்களோடு ரொம்ப மரியாதையாக, என்னால் எந்த அளவுக்கு அவங்களோட மரியாதை இருக்குமோ அந்த அளவுக்கு மரியாதை இருப்பேன். அப்படிப்பட்ட நீங்கள் நான் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வெளிப்படுத்தல் 21 இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன், ஒவ்வொன்றையும் நான் புதிதாக்குறேங்கிறார். நான் உங்களை நீங்கள் தாழ்மைப்படுத்துகிறப்போ, என்னை நான் தாழ்மைப்படுத்தி கொள்கிறப்போ, ஆண்டவர் எனக்கு ஒரு புதிதான வாழ்வை கொடுக்கும் ஆண்டவர், எனக்கு புதிதான ஒரு மேன்மை கொடுக்கும் ஆண்டவர். எப்படி மேன்மைனா, கடந்த நாட்களில் சென்னை பேராயத்தோடு மிஷனரிகளோடு வெஸ்ட் பெங்கால் ஒரு பணித்தளத்துக்கு போயிருந்தேன். நான் ஐஎம்எஸ் விட்டு வந்து 3 வருஷம் முடிஞ்சிட்டு. பவர்லேருந்து வெளியே வந்தால் மதிக்க மாட்டான். இங்கே இப்போ தான் 31 வரையும் ஐயா நீந்தாம்மா, ஜூன் 1 வாரியம்மா, ரிட்டையர்ட் ஆகிற வரையும் ஐயாம்மா. அதுக்கப்புறம் அவரை மாதிரி செல்லா காசு, ஐயர் பிஷப் மாதிரி செல்லா காசு எவனுமே கிடையாது ரிட்டையர்ட் ஆன பிறகு. நமக்கு இதான் நிலைமைன்னு நான் போனேன் முந்தா நாள். ஆனால் போன உடனே அங்கே ஜிஎஸ் தங்கிறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. என் கூட சீனியர் ஐயர் சென்னை பேராயத்தோட விபி வந்திருக்காரு, சென்னை பேராயத்துடைய பிஷப் சாப்ளின் வந்திருக்காங்க, மிஷன் போர்ட் டைரக்டர் வந்திருக்காங்க. அந்த ரூட்டை நீட்டாக தொடச்சி ஸ்ப்ரே பண்ணி, ரூம் ஸ்ப்ரே பண்ணி, சாவியை கூட ஏன் திறந்துருக்கேன் நீங்கள் போங்கன்னுங்கிறான். இவங்க இல்லையா நீங்கள் தான் ஏன் தங்கணும். நம்ம எப்போவுமே ஆண்டவர் நம்மை புதிதாக்கும் ஆண்டவர். எப்படி புதிதாக்குவார்னா, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம புதுமைப்படுத்துகிற மக்களாய் காணப்படுகிறோமா. நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு கேட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜேக்கப் ஜேவி ஆற்று, கடந்த நாளில் டெல்லி போயிருந்தேன். ஒரு அம்மா ஆற்று வரைஞ்சாங்க. டிசைனாக பேடு, போர்டு, துணி, இதில் தான் ஆற்று ரொம்ப நம்பர் 1 நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க வீடு பெரிய பங்களா. அவ்வளோ பெரிய பங்களாவில் ரொம்ப குளிர் வராமல், வெளியிருந்து குளிர் வராமல், பல கதவுகள், பல சேஃப்டி, அவ்வளோ அழகாக அந்த வீடு ஆற்று. அதேமாதிரி ஜேக்கப் ஜேவி என்ன பண்ணுறாரு, ஆற்று வரைவாராம். ஆனால் அதுக்குன்னு போர்டோ துணியோ வாங்க மாட்டாராம். வேண்டான்னு தூக்கி போடுறவங்க ஓட்ட வாளி, வெட்டாத அருவா, பிளைடு, தேவையில்லா இரும்பு, இதை எடுக்கிறாரு, நல்லா அதை எமிரி பண்ணுறாரு, புதுமைப்படுத்துகிறார், அதில் பெயிண்ட் அடித்து அதை வைக்கிறார். ஒன்றும் மற்ற அதை அவர் எடுத்து புதுமைப்படுத்தி வாழ்வு கொடுக்கிறார். அதே மாதிரி தான் ஒன்றுமில்லாத நம்மை ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். ஒன்றுமே இல்லை, என்னையால் இது முடியுமா? எஸ்எல்எல்சியில் ஜஸ்ட்டு 175 மார்க்கு, 35 53 5 35 175 தான் பாஸ் மார்க் எனக்கு எல்லாத்துலேயும். அப்படிப்பட்ட எனக்கு பிசிஎஸ் படிக்க போனேன். பிசிஎஸ் படிக்க போகிறப்போ உங்களுக்கு டிகிரி இருந்தால் தான் தருவேன்ட்டாங்க. அப்போ மதுரையில் ஒருத்தரை பார்த்தேன், எங்கள் ஏஜென்னுடைய மச்சான் இருக்கார்.
மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறார். ஒரு 1000 2000 தரேன், ஒரு எல்லாம் எம்ஏ கொடுக்குறாங்களே, எனக்கு ஒன்று வாங்கி கொடுன்னு. இப்போ டாக்டர் 200 கொடுத்து டாக்டரேட் வாங்குற மாதிரி. பிஷப் கயர் ஒருத்தர் கேட்டார், பிஷப்பு ஸ்டோரில் உங்களுக்கு வேணுமா, தர்றேன், நான் கொடுத்தா செத்து போவேனான்னு கேட்டார் என்கிட்ட. அது வேறு நிறைய பேர் வாங்கிட்டு போகிறானே பிஷப் ஸ்டோவில், எனக்கு தர்றேன்னார். தோத்திரம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். அது என்கிட்ட பெரிய சிலுவை சுமக்க முடியாது, கஷ்டம். நான் சின்ன சிலுவை வச்சுருப்பார், எவ்வளோ பெரிய சிலுவை போட்டிருக்காரு, இது பெரிய சிலுவை நம்மளால் திறக்க முடியாதுன்ட்டேன். இதே மாதிரி நாம் ஒன்றுமே இல்லாத எனக்கு பிசி எம்ஏ கேட்டேன். அண்ணே அது ஒன்றும் இல்லைவா, நீ துட்டு தர ஒன்று அவனை படிக்க வைக்கிறேன்னு அவர் ஒரு ஓஏ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஓஏவாக இருந்தார், இப்போ இறந்துட்டார். அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்து அது எப்படி எழுதுணுன்னா, அங்கே காந்தி ஸ்டடி சென்டர் ஒன்று இருக்குது, அதில் கொண்டு போய் நீ விட்டு அவங்க சொல்கிறத கேட்டு நான் படித்து எம்ஏ எழுதி ஃபஸ்ட்டு இதிலே பாஸ் பண்ணிட்டேன். இப்போ பிசிஎஸ் படிக்க போகிற இந்த ஆர்டினேஷன் வாங்கல, கருப்பு கயிறு வாங்கல, பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனால் எனக்கு இருக்கிற பிஸ்னஸ், எனக்கு இருக்கிற ஓட்டம் முடியாது அங்கே போய் உட்காந்து படிக்க. கரெக்டாக எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் போனேன். பிசிஎஸ் படிக்க சென்னை ஐயாட்ட நிறையா பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணலை, டிடிஸில் வந்தும் ஹெல்ப் பண்ணலை. அப்போ வேலூரை சேர்ந்த ஐசக் கதிர்வேல் ஐயாவுடைய துணைவியார், அவங்க பேரை மறந்துட்டேன் இப்போ, ஜான்சி அம்மா ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக டிடிஸில் எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க. அந்த நான்சி அம்மா என்னை கூட்டிகிட்டு, ஐயா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் டிடிஸில் என்னை சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டு அப்போ தான் திலக்கு எனக்கு அறிமுகம், ஒருத்தர் அறிவாளி இருக்கார், இவரை பார்த்துக்கோன்னு. இவர் எக்ஸாமுக்கு முதல் நாள் ராத்திரி 5 நாள் ராத்திரி எனக்கு 2 மணி நேரம் சொல்லி கொடுத்தாரு. 4 பேப்பர் பாஸ் பண்ணிட்டேன் 5ல். இப்போ பிசிஎஸ் படித்தாச்சு. சர்ச்சில் கப்பர் எனக்கு அங்கேயும் எங்கே போடக்கூடாதுன்னு தெரியாது. கப்பர் இந்த ஐயருக்கு கீழே மட்டும் தான் போடணும், இந்த சர்ச்சில் தான் போடணும்னு எனக்கு சொல்லி போடுறப்போ கருணாகரன் ஐயர் சொல்லி கொடுக்கல, போடியாக பார்த்துக்கலான்ட்டார். என் தலையில் கை வச்சது பிஷப் தேவசகாயம் ஐயா, அவரும் சொல்லலை. நான் எங்கேனாலும் அங்கேயே போட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர் ஆம்பிதாவே நீ தோத்திரிக்கப்பட்டவர் கூட என்னை சொல்ல வச்சுட்டாங்க. அது ஐயர் சொன்னால் தான் பரலத்துக்கு போகணும், இல்லை பிஷப் சொன்னால் தான் பரலத்துக்கு போகணும், மக்களுடைய நம்பிக்கை, இல்லை பரலத்துக்கு போக முடியாது மக்களுடைய நம்பிக்கை, அதையே நீ சொல்ல வச்சுட்டாங்க. ஒரே ஒரு சர்ச்சில் போய் ஒரு கல்யாணத்துக்காக போனேன். அந்த தரிச்சபை மகள், நீ ஐயர் தானே அங்கி போடுங்கிறாங்க, நான் கப்பரர் எனக்கு தெரியாத அங்கி போட்டேன். அந்த ஐயரை நீ அங்கேயே அவுக்க வச்சுட்டார், அவுத்தே அவனுன்ட்டார். அது ஜாதிய வெறி, தோத்துறோம். அப்போ தான் நினச்சேன் ஆர்டினேஷன் வாங்க, நம்ம ஏன் ஆர்டினேஷன் வாங்கக்கூடாது? மனிதனுக்கு வைராக்கியம் எப்படி வருது பாருங்கள். அப்போ சென்னை பேராயரோடு அணுகிறப்ப நீ பொடி விற்கிறாலும் உனக்கு தர முடியாதுங்கிறார் பப்ளிக்காக. திருநெல்வேலி பேராயர் கூப்பிட்டு கொடுக்குறாரு, உன்னை மாதிரியால் போடுற தப்பு இல்லடா, போடு, நீ ஐஎம்எஸ் பிரசிடெண்ட் ஆகு. ஏன்னா நான் ஐஎம்எஸ் பிரசிடெண்ட் ஆன பிறகு ஐஎம்எஸுடைய வளர்ச்சி எத்தனை மடங்குன்னா 850 மிஷினரிகள் இருந்தது. நாங்கள் செஞ்ச 4.5 வருஷம் பணியில் 6 வருஷத்தில் 1.5 வருஷம் கொரோனா, 4.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2100 மிஷினரிகளாக மாற்றினோம். 68 லட்ச ரூபா சேலரி இருந்ததை 1,38 லட்ச ரூபா சேலரியாக மாற்றுறோம். 35 ஹாஸ்டலாக இருந்தது, கிட்டத்தட்ட 40 அந்த ஃபீல்டை உருவாக்கணும். 3 மெட்ரிகுலேஷன் இருக்கிறத 9 மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக மாற்றணும். எங்கே போனாலும் அந்த மிஷினரியை கூப்பிடுறது, அவனுக்கு ஏதாவது உதவி கொடுத்துட்டு அவனை சவுக்க வச்சு அடிக்கிறது. எது ஒரு திடீர்னு ஒரு ஃபீல்டுக்குள்ளே போயிட்டோம். ஜிஎஸ் வந்தால் நிற்க மாட்டான். இப்போ நம்ம பிஷப் தான் தெருக்கடையில் இட்லி சாப்பிட்டு போயிறாரு, அங்கே டீ சாப்பிட்டு உங்கள் கடையில் கம்பெனி உங்கள் சர்ச்சு கம்பெனி வந்து சாப்பிட மாட்டார். அதனுடைய பாலிசி. நிறையா பிஷப் பார்த்தா எத்தனை வெரைட்டி இருக்குன்னு சென்னைக்காரங்க எங்களுக்கெல்லாம் தெரியும். எவ்வளோ வெரைட்டி, அந்த பிஷப் கூட உட்காந்தா எவ்வளோ வயிறு நிறையணும் எனக்கு தெரியும். அப்படி தான் ஜிஎஸ் போனால் அத்தனை வெரைட்டி கொண்டாந்து வச்சுட்டான். சத்தீஸ்கர் ஒடிஷா மாநிலத்தில் பொண்டுங்கிற ஒரு பனித்தளத்தில் வந்து நிப்பாட்டான், வச்சுட்டு நிற்கிறப்போ அவர் சாப்பிட போனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டேன், ஜிஎஸ்ஸை சாப்பிடாதன்ட்டேன். அவர் எனக்கு மூத்த அதிகாரி தான், நான் வயசில் மூத்தவர், நான் சொன்னால் கேட்பார், வெயிட் பண்ணோம். அங்கே இருக்க இன்சார்ஜ் மிஷன் கூப்பிட்டோம், இந்த வருஷத்தில் எத்தனை ஞானஸ்தானம்னு கேட்டோம். 0ன்னாரு. 6 மாதம் ஆகிட்டு, உனக்கு எத்தனை இவாஞ்சலிஸ்ட்னு கேட்டோம். 8 பேர் என்னையா கேட்டோம். உனக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்டோம். நீ ஞானஸ்தானம் கொடுக்காமல் ஒர்க் பண்ணாமல் எவன்டா காணிக்க தருவான், உனக்கு எப்படி சம்பளம் தர முடியும்னு திட்டினோம். அவங்க குரூப் ஒரு 5-6 பேர் இருக்கான் ஐஎம்எஸில். இந்த நியூஸ் நாங்கள் அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே வர முன்னே இந்தியா ஃபுல்லாக போயிடுச்சு வாட்ஸ்அப்பில். நாங்களும் சாப்பிடல எழுந்து வந்துட்டோம்.
திடீர்னு 3 மாதம் கழித்து திரும்ப அதே விசிட்டு உள்ளே போகிறோம். இப்போ கூப்பிட்டு எத்தனை ஞானஸ்தானம்? ஐயா 22ங்கிறார். 22 ஞானஸ்தானம்னார். இப்படி தான் வளர்ந்தது ஃபீல்டு. இப்போ ஒன்றுமில்லாத நம்மை ஆண்டவர் உருவாக்குகிறார். கழிவற்ற பொருளை, உபயோகமற்ற பொருளை ஆண்டவர் எடுத்து உங்களை என்னையும் பயன்படுத்துகிற நீங்கள் நானும் திருச்சபையில் கேட்டகிஸ்ட் ஆகி 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷத்தில் உங்களுடைய பணி, என்னுடைய பணி என்ன? இந்த திருச்சபையுடைய வளர்ச்சி என்ன? உங்களுடைய திருச்சபை சார்பில் எத்தனை சர்ச்சை நீங்கள் கட்டியிருக்கீங்க? எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கீங்க? எவ்வளோ மக்களுக்கு உதவி செய்திருக்கீங்க? அந்த ஹோல்காட் சர்ச்சில் போகிறப்போ அவங்க 85 பிள்ளைகளுக்கும் 100 பிள்ளைகளுக்கும் டெய்லி ஹாஸ்டல் சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்போ ராணிப்பட்டி திருச்சபையிலேருந்து நீங்கள் எத்தனை பேருக்கு ஹாஸ்டல் சாப்பாடு கொடுக்குறீங்க? இவ்வளோ பெரிய பில்டிங் வச்சுருக்கீங்க, இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் வச்சுருக்கீங்க, இவ்வளோ பெரிய வருமானம் தக்க இடம்லாம் வச்சுருக்கீங்க. எத்தனை பிள்ளைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்குறீங்க? திடீர்னு பேங்கில் வச்சிங்கன்னா திடீர்னு மோடி கூப்பிட்டு எடுக்கக்கூடாதுன்றவார், பேங்க் செல்லாதுன்றவார். 2016 ஜார்க்கண்ட் போயிருந்தேன். ஜார்க்கண்ட் முடிச்சுட்டு நாங்கள் 5-6 பேர் வர்றோம். ஒரு டீ சாப்பிட்டோம். லைஃப்பில் அப்படி ஒரு டீ, அவ்வளோ சூப்பர் டீ சாப்பிட்டுட்டு 500 ரூபா நோட்டு எடுத்து பெருமையாக கொடுத்தேன். சார் இது பேப்பர் சார், செல்லாதுன்ட்டார். 2016 இது நவம்பர் 8 8 இது பேப்பர் சார்ன்ட்டார். என் பேட்ஸை, நான் பேட்ஸு வச்சுருக்கிற மணி பேட்ஸ் வைக்க மாட்டேன், ஏடிஎம் கிடையாது, டெபிட் கார்டு கிடையாது, யூஸ் பண்ண தெரியாது, நம்மகிட்ட அவ்வளோ பணமும் இல்லை. அப்போ 500 ரூபா 200 ரூபா நோட்டு தான் இருக்குது. அவர் பார்த்துட்டு சொல்கிறார், சார் எல்லாமே பேப்பர் சார், இன்றைக்கி இது இந்தியாவில் 0 வேல்யூங்கிறார், வேர்ல்டில் 0 வேல்யூங்கிறார். நீ பரவாயில்ல, நான் ஓசியில் உங்களுக்கு டீ தரேன், போயிட்டு வந்துட்டார். இதுதான் பேங்கை பந்த் பண்ண மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? அரசாங்கத்தால் எல்லாம் செய்ய முடியும். அப்போ திருச்சபையில் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் உங்கள் மூலமாக நடக்கிற திருச்சபையில் உங்கள் பேராயரோடு உங்களை ஆயரோடு இணைந்து புதியதாக எந்த திருச்சபை கெட்டப்படலையோ அந்த திருச்சபைக்கு கெட்டுங்க. உங்களுக்கு ஹாஸ்டல் முன்ன கேனிச்சி ஹோம் இருந்தது, பெத்தேல் ஹோம் இருந்தது, டைட்டாக போட்டு வச்சுருக்குறோம். இன்றைக்கி நம்மளால் ஏன் ஹோம் நடத்த முடியாது? ஹோம் சென்னை பேராயத்தில் பள்ளிப்பட் கொல்லகொண்டா நிறைய ஐயர் வேலை செஞ்சுருக்கீங்க. 2 ஹோம், லெஃப்ட்டு ரைட்டு பெரிய போட்டு வச்சுருக்குறோம். ஒரு சர்ச்சு, ஐயா வெஸ்லி சர்ச்சு நினச்சா ஒரு ஹோம் நடத்தலாம், இவர் சர்ச்சு நடந்தால் ஒரு ஹோம் நடத்தலாம். ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபா தானேங்க. 1000 ரூபா இருந்தால் 3 வேளை சாப்பாடு, ஸ்கூலு ஃபீஸு, உணவு கொடுக்க முடியும். நம்மளால் முடியும். நம்முடைய திருச்சபை மக்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்காங்க. அந்த மக்கள்கிட்ட நீங்கள் நிறையா கொடுக்காம அப்படிப்பட்ட ஹோமை ஹேன்சி தான் நடத்த முடியுமா? பெத்தேல் ஹோம் தான் நடத்த முடியுமா? ஏன் நம்மளால் நடத்த முடியாதா? திருச்சபையில் ஒன்றுமில்லாத நம்மை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். பயன்படுத்துகிற உங்களிலே ஆண்டவர் வாழ்வு கொடுக்க மாட்டார். அந்த அம்மா தான் சொல்லுது, ராகாப்பம்மா ஜோசுவா வேகுபாக்க அனுப்புகிறாரு. வேகுபாக்க அனுப்புகிறப்போ, அப்போ வேகுபாக்க வந்துட்டீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். உங்கள் கடவுள் சர்வவல்லமை தேவன், மைட்டி காட், அவர் வானத்தில் பூமியில் சர்வ அதிகாரம் அவருக்கு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த நாட்டை வந்து அழிப்பீங்க, அழிக்கிறப்ப என்னையும் நினச்சிக்கோங்க. அந்த அம்மாவுடைய ஜெபம் அது உதவி செய்ததில்ல. ராஜா வந்து கேட்குறாரு, நான் வேசி தான், உண்மைதான், வந்தாங்கன்னா எனக்கு தேவை பணம், அவங்க யாருன்னு எனக்கு என்ன இருக்குது விட்டுட்டேன். ஆனால் வெளியே போகிறப்ப அந்த அம்மா சேஃப்டி பண்ணி மேல் வீட்டறையில் அவங்களை தங்க வச்சு சேஃப்டி போகிறப்ப அந்த அம்மா சொல்லி விட்டுச்சு. அவங்க போய் அழிக்கிறப்போ ஜோசுவா சொல்ல, அந்த உதவி செய்த அந்த குடும்பத்தை வெளியே கூட்டிகிட்டு வா. நம்ம ஆண்டவர் சர்வவல்லமை தேவன் அவர் என்ன செய்கிறார் சொல்கிறாரு, இச்சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ, ஞானஸ்தானம் வாங்கியிருக்கியா, உனக்கு பரலோகம். தீர்க்க தரிசனம் சொன்னியா, உனக்கு பரலோகம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை 2-3 சர்ச்சு போவேன். அதைத்தான் திலக்கையர் போன வாரம் சொன்னாராம். அவர் கொஞ்சம் லேட்டாக தான்ப்பா வருவார், 4 இடத்துக்கு சுற்றிட்டு தான் வருவார். நீ எதுக்கு அலாட்டாக இருந்தாராம் அபிநாச்சிட்ட. நீ அலாட்டாக இருந்தா நான் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டேன். அன்றைக்கி அவர் 4 சர்ச்சை சுற்றிட்டு தான்ப்பா வருவாருன்னாரு. ஆனால் எத்தனை சர்ச்சை சுற்றினாலும் பரலோகத்துக்கு போக முடியுமா? மத்தேயு 25 சொல்கிறார், கொடுத்த வேலையில் சரியாக இருக்கியா? 2 தலந்த வாங்கினா 5 வாங்கினா 10 ஆக்கிறியா? உண்மையும் உத்தமையும் உள்ள ஊழியங்கிறார். 1 வாங்கினா சோம்பேறிப்ப தூக்கி எங்கே போடு,
ஜட்ஜ்மெண்ட்டு இச்சிறியவளுக்கு எது அங்கே வந்து அவர் ஏழைக்கு அங்கே இறக்கம் காட்டலை, வேலை செய்யாதவன் இறங்க காட்டலை. அவனை முதல்ல தூக்கி எங்கே போட்டார்? தனி எதிரியில் அக்னியில் போடுன்ட்டார். அப்போ அவர் இறக்கம் காட்டலை. மத்தேயு ஏசாயா 25:4 கொடுமையான சீரல் மதிலை மோதியடிக்கிற வெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைகளுக்கு பலன், திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்தார். அங்கே ஏழைக்கு அவர் இறங்கவே இல்லைங்க. வேலை செய்யாதவனுக்கு இறக்கம் காட்டவே இல்லைங்க. அதுதான் பனிஷ்மெண்ட். அடுத்து சொல்கிறார், நீ யாருக்கு கொடுத்த? நாம் அந்த ஒன்றுமில்லாத நம்மை ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். அந்த ராகாப்பம்மாவை ஒன்றுமில்லாத ஆண்டவர் உயர்த்ததனால ஆண்டவர் எல்லா நிலையிலும் அவரை மேலே கொண்டு போனார். நீங்கள் நானும் அப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோமா? நம்ம கொடுத்த பணியில் தாழ்மையாக நம்ம உயர்த்தப்படுவதற்கு கொடுத்த வேலையில், கொடுத்த வேலை என்பது நாம் எப்படிப்பட்ட வேலையில் முன்னேற்றமான பாதை. கொடுத்த வேலை என்பது ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறப்போ அவர் சொல்கிறார், இந்த தேசத்தில் பிரச்சனை இருக்குது, நான் ஒரு அடிமைப்பட்டவன், கருப்பு இனம், நான் அந்த மக்கள் மத்தியில் சரியாக கொண்டு போனோம், என் காலம் பொற்காலமாக மாறணும்னா அவர் செஞ்சது ப்ரேயர் தானா. ஆபிரகாம் லிங்கன் 4 வருடங்களில் அவர் செய்தது ப்ரேயர் தானே. அவர் பத்திரிகை நிருபர் ஒரு ஆளாக சொல்கிறார். ஆபிரகாம் லிங்கன்ட்ட பேட்டி டைம் கேட்டாராம். காலையில் 5 மணி டைம் கொடுத்தாங்களாம். இவர் 4:45 போயிட்டார். பிரசிடெண்ட் வேறு யார் கூடயே பேசிக்கிட்டு இருக்கிறார். அங்கே இருக்க செக்யூரிட்டி கேட்குறாரு, எனக்கு தான் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட், அவர் வேறு யார் கூட இல்லைப்பா, அவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரா, இல்லை 4 to 5 அப்படி ப்ரேயர் டைம். ஆஃபீஸில் வந்து முழங்கால் படிவிட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதர் ஜெபிச்சார். நீங்கள் நானும் நம்முடைய ஊழியத்தின் பாதையில் நம்மளை தாழ்த்துறோம், கொடுத்த வேலையை செய்கிறப்போ நாம் ஜெபிக்கிற மக்களை காணப்படுகிறோமா? 1 ராஜாக்கள் 3:7 சொல்கிறப்போ சாலமோன், நான் ஒன்றுமே இல்லைப்பா, இவ்வளோ பெரிய ஜனத்தை நடத்துவதற்கு நான் என்ன செய்வேன்னு அவர் ஜெபம் பண்ணுறேன். நம்ம ஜெபிக்க 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 எல்லா நிலையிலும் இந்த லெந்து காலங்களில் இந்த லெண்டல் ரிட்டீட்டில் நாம் ஒரு வசந்த காலம் வாழ்க்கையில் வரணும். நம் வாழ்க்கை ஒரு பசுமையான காலமாய் மாற வேண்டும். வாழ்க்கையில் நம்ம உயர்ந்த மக்களாய் மாறணும்னா நம்மை தாழ்த்தணும். தாழ்த்துறது மட்டுமல்ல, ஒன்றுமில்லாத நம்மை உயர்த்தின ஆண்டவரோடு நம்முடைய டைமிங் எவ்வளோ நேரம் அவரோடு ஜெபிக்கிற மக்களாய் நம்முடைய ஜெபத்தை கூட்டி அவரோடு இணைக்கப்பட்ட மக்களாய் மாறுறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். எல்லா நிலையிலும். என்னுடைய மாமனாரை பற்றி அதில் சொல்ல எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. 4 பெண் பிள்ளைகள், 28 வருஷமும் 30 வருஷம் கேட்டகிஸ்டாக நல்ல மரியாதையான ஒரு போஸ்டிங். அந்த கேட்டகிஸ்ட் ஐயருக்கு கீழ்ப்பிள்ளைன்னா அன்றைக்கி நம்மகிட்ட ஒரு ஸ்கூலில் 12 டீச்சர் இருந்தாங்க. அன்றைக்கி நம்ம டிடிடிஏ பள்ளி தான் நம்ம ஸ்கூல், மிஷன் ஸ்கூல் தான், நம்ம சர்ச்சு ஸ்கூல் தான் பெருசு. ஐயர் மாற்றிடுவார். எப்போ மாறுதல்னு கேட்டகிஸ்ட் பயப்படுவாங்க போஸ்டிங்கோட. அப்படிப்பட்ட காலங்களில் 4 பெண் பிள்ளைகள், அவரும் அவருடைய துணைவியாரும் ஜெபிக்கிற மக்களாய் அந்த பெண் பிள்ளைகளை அவங்க வளர்த்துருக்காங்க. சினிமா தேட்டர் தெரியாது, மாடர்ன் ப்ரா போட மாட்டாங்க, எளிமை. அவருடைய டைமிங் ஜபம். இருக்கிற திருச்சபை எங்கள் ஊரில் சின்ன சர்ச்சாக இருந்தது பெருசாக கட்டினாங்க, சின்ன ஸ்கூலாக இருந்தது பெரிய ஸ்கூலாக மாற்றினாங்க. அந்த கொடுத்த வேலையை சரியாக செஞ்சதெல்லாம் கேட்டகிஸ்ட் வேலைன்னா டைமிங். 5 மணிக்கு ரெக்கார்டு கரெக்டாக போடுவார். 4:45 ஒரு மகளை எழுப்பி விரட்டிடுவார். எழும்பி போகலாம் அடி விடும். 5:05 ஒரு வசனம் வாசிப்பார். 5:30 கரெக்டாக தோட்டத்தில் இருப்பார். அங்கேருந்து தோட்டத்தில் எல்லா வேலையும் முடித்து திரும்ப சைக்கிளில் வந்து 10 நிமிஷம் கட்டில் படுப்பார். 9:30 ஸ்கூலு, 9:25 ஸ்கூல் உள்ள போயிடுவார். ஆண்டோடைய உன்னத பணி, எந்த விதத்தில் கரப்ஷன் இல்லை. அவருக்கு கிடைத்த வாய்ப்பு என்ன, 4 பிள்ளைகளும் கவர்மெண்ட் ஜாப் போனாங்க. பிஷப்கிட்ட போய், ஐயா என் பிள்ளைக்கு ஒரு வேலை கொடு. ஸ்கூல் மேனேஜர் போய், ஐயா என் பிள்ளைக்கு வேலை கொடுன்னு கேட்கவே இல்லை. பாம்பேக்கு முதல் பொண்ணை கொடுத்தாரு. போனோன்னு அந்த அம்மாவுக்கு டீச்சர் வேலை தன்னாலே கிடச்சிது. அடுத்த பொண்ணை எனக்கு தந்தார். நாங்கள் பொண்ணு கேட்குறப்ப நாங்கள் சென்னை பிஸ்னஸ் பண்ணுறோம், நிறையா துட்டு கேட்பேன்னு நினச்சிட்டு இவ்வளோ தான் தருவேன் இஷ்டம் தான் கஷ்டம் வெளியே போன்ட்டார். நாங்கள் கேட்கவே இல்லை. கேட்டால் தானே நீ தர. அடுத்து 2 பிள்ளைகளுக்கும் நிறையா கொடுத்தார். ஆனால் கவர்மெண்ட் ஜாப்பு
திடீர்னு அந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலம் சீனியாரிட்டி அடிப்படையில் கவர்மெண்ட் போட்டுச்சு. அவங்க லக்க பாருங்கள், 2 பேருக்கும் கவர்மெண்ட் ஜாப். கடவுளுக்கு செய்த அந்த உன்னத பணியில் எந்த விதத்திலும் ஊர்க்காரன் பணக்காரன் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் காலம் தட்டலாம் கொண்டுருவான், அவனுக்கும் தனம் தட்டுவான். அப்படி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி போனதால் வாழ்க்கையில் முன்னேறினார். ஒரு கேட்டகிஸ்டாக இருந்தார். அந்த கேட்டகிஸ்டாக நீங்கள் நானும் வந்திருக்கிற நீங்கள் நானும் இந்த ரிட்ரீட்டில் ஏதோ வந்தோம், ஏதோ நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, உணவு கொடுத்தாங்க, எல்லாரும் பார்த்தோம், சிரித்தோம், பேசினோம். இல்லாமல் என்னுடைய லைஃப்பில் நான் என்ன செஞ்சுருக்கேன், என்னுடைய லைஃப்பில் நான் பிறருக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த அர்ப்பணிப்போடு அந்த நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறப்போ, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறப்போ ஒரு லிஸ்ட் அவுட்டை நீங்கள் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் ஒரு எல்லா நிலையிலும் உங்கள் உயர்த்தும் ஆண்டவர். அதற்கு நீங்கள் அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுங்க. ஒரு விசை கூட கண்களை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்பாமா. ஆம் தகப்பனே, ஊழியத்துக்கு தடையை நினைத்து ஜெபிக்கிறான் மனைவி ஒரு தடவை அவங்க வியாதினால என்னால் சரியாக செய்ய முடியல, ஏக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு ஒரு நல்ல பலனை கொடுங்கப்பா. வருகிற நாளைக்கு 6ஆம் அந்த சகோதரி நல்ல விடுதலை பெற்றுன்னு சொல்லி இருவரும் புத்துணர்ச்சியோடு மீண்டும் அந்த பணியை செய்ய ஊழியத்துக்கு தடை. மகளுக்கு நல்ல திருமணம் வாய்ப்பு இல்லை, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல, கண்ணீரோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஒரு விசை கூட மனமிறங்க, நான் ஓடுவதற்கு என் மூத்த அதிகாரி எனக்கு பெரிய தடை, அவர் எப்பவும் என் தலையில குட்டிக்கிட்டே இருக்கிறாரு, என்னை தட்டிக்கிட்டே இருக்கிறாருப்பா, என்னை என்கரேஜ் பண்ணலை, டிஸ்கரேஜ் பண்ணுறான்னு ஜெபிக்கிறாங்க. அன்பு மகளுக்காக ஒரு விசை கூட பல வகையில் தடை தடை இது கண்ணீரோடு கூட்டம் ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. ஒரு விதமான வியாதி, சுகர் வியாதினால, பிரஷர்னால கஷ்டப்படுறேன்ப்பா, 25 வருஷம் ஊழியம் பார்த்தேன், எனக்கு ஏன் அந்த வியாதி அந்த இயக்கத்தோடு ஒரு சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. மனமிறங்கப்பா, மனமிறங்கி ஆடுறாங்க. இதோ அந்த ஊழியத்தை நான் சரியாக உண்மையாக பேசுறதால எனக்கு கிடைச்சது பதவி உயர்வு இல்லை, பதவி இழப்பு. தகப்பனே, நான் உண்மையதானே பேசுறேன் அந்த சகோதரன் ஜெபித்து அழுது கொண்டிருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஜெபத்தை கேட்டு, நீதான் நம்ம வரலாற்று நாயகன், நீதான் வானத்தை பூமி முடிந்த சகோதரனுடைய தேவன், உண்மை விட இந்த உலகத்திலே பூமியிலே யாரும் பெரியவர் அந்த ராகாப்பு சகோதரி சொல்வதை போல உண்மை நோக்கி ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காக தகப்பனை மனமிறங்க. உங்களுடைய பிரசனம் ஒருவோடு இருக்கட்டும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் அர்ப்பணிப்போடு செயல்படுற பிள்ளைகளின் வாழ்க்கையை உயர்த்துங்க, வழிநடத்துங்க. இப்போ இயேசு ஜெபத்தில் அறுவடை மிகுதியாலோ இல்லை அன்பரே.